குழந்தை இல்லாத மனைவி. சிறுகதை. அழுத கண்ணும் சிந்திய மூக்குமாய் உள்ளே நுழைந்த லதாவை பார்த்ததுமே தாய்க்கும் மகளுக்கும் அதிர்ச்சிகரமாக இருந்தது. என்னம்மா, ஏன்கா என பதறினார்கள். ஒண்ணுமில்ல என சொல்லி வந்து தூணில் சாய்ந்து லதாக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. கோவென்று அழுது தீர்த்தாள். என்னடி, சொல்லிட்டு தான் ஆள என தாய் துடித்து அதட்டினாள். மஞ்சு தன் பங்கிக்கு அக்காவின் அருகில் வந்து அமர்ந்தாள். என்னக்கா, என்னாச்சு என கேட்டாள் லதா. அவர் அவர் என கேவினாள். சொல்லுக்கா. அவர் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க போறாராமா. சொல்லும்போதே துக்கம் தொண்டையை அடைத்தது. ஏன் என இருவரும் ஒரே கேள்வியை கேட்டு பார்த்தார்கள். திருமணம் முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு, புள்ள இல்ல, இனியும் உனக்கு பிறக்காது, நான் இன்னொருத்தியை தேடி குழந்தை பெத்துக்க போறேன் என்றார் கணவர். தாய் சிலையானாள். அதிர்ந்த மஞ்சு கொஞ்சம் சுதாரித்து, அதுக்கு நீ என்ன சொன்ன என கேட்டாள். யார்தான் ஒத்துப்பாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். புள்ள வேணும்னா நம்ம தத்து எடுத்துக்கலாம்னு சொன்னேன். அதுக்கு அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அது என் வாரிசாகாது, எனக்காக பிறக்கணும் என்றார். அப்புறம் வரவ எப்படி இருப்பாளோ, அவ என்னை வேலைக்காரியாக்கி சீமாரால அடிச்சா என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அழுதேன். அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டாரா என தாய் கேட்க, இல்லை, அந்த பயம் உனக்கு இருந்தா உன் தங்கச்சியை எனக்கு கட்டி வையே, அவ உன்னை கண் கலங்காம பார்த்துப்பாள்னு சொல்லிட்டாரு. ஓ என மறுபடியும் அழுதாள். நான் ஒத்துக்கல, 2ஆம் தரமாய் வாழ்க்கைப்பட என் தங்கச்சிக்கு என்ன தலையெழுத்தா? சரியா சொல்லியிருக்கிற என தாய் கேட்டாள். அதுக்கு தான் என்னை அடிச்சு உதச்சு அம்மா வீட்டுக்கு போன்னு துரத்திட்டாரு. அப்பதான் மஞ்சுவுக்கு புரிந்தது விஷயம் வேறன்னு. எல்லா அக்கா கணவன்களும் போல ரமேஷுக்கும் மஞ்சு மேல் ஒரு கண் தான். மாமியார் வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் அவளை வம்பிழுப்பதும் கொஞ்சுவது போல தொடுவதும் கிள்ளுவதும்னு வேண்டும்னே வாடிக்கை பண்ணினார். இவளுக்கு இது கட்டோடு பிடிக்கவில்லை. அக்கா புருஷனாச்சே, என்ன செய்யறதுன்னு பல்ல கரிச்சு கொண்டா. அதுவும் இல்லாம நான் உன்னைத்தான் கட்டிக்க போறேன், நீ எனக்குத்தான்னு சீண்டுனாள். அதையும் அவள் அக்காவிற்காக பொறுத்து கொண்டாள். இப்பொழுதுதான் தனக்கு வேறு இடத்தில் மாப்பிள்ளை பார்க்கிறார்னு தெரிந்ததும் நம்ம எங்க கை நழுவி போய்விடுவோன்னு படபடப்புல தன்னோட அக்காவை அடிச்சு துன்புறுத்தி நம்ம வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறான்னு மஞ்சுக்கு புரிந்தது. வாழ்க்கையில் குழந்தைதான் வாரிசா? குழந்தை இல்லைனா வாழ்க்கை சிறக்காதா? மக்கள் பெருக்கம் அதிகம் இருக்கிற இந்த காலத்தில் வாரிசுன்னு ஒன்று வரத்தான் வேண்டுமா என நச்சினிச்சியும் கண்ணுமாக இருக்கணுமா என மஞ்சுவுக்கு ஏதோ போல் இருந்தது. தன் தங்கையும் அக்காலை கட்டிக்கொண்டால் தங்கையும் தன் கைவசம் என எதிர்பார்ப்பார் போல. என்னக்கா, நீதான் உதவி செய்யணும் என மஞ்சுவின் கையை பிடித்தாள் லதா. என்ன உதவி? அவரை கட்டிக்கிட்டு எனக்கு மட்டுமில்ல என் வாழ்க்கையை நீ தாண்டி காப்பாற்றணும்னு அலறினாள். என்ன, உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றணுமா? அதுக்காக நான் 2ஆம் தரமாய் வாழ்க்கைப்பட்டு என்னோட வாழ்க்கையை பால் பண்ணிக்கணுமா என கேட்டாள் மஞ்சு. லதாவுக்கு வாய்ப்பேச்சு வரவில்லை. அவரை கட்டிக்கிட்டு எனக்கும் குழந்தை இல்லைனா என்ன பண்றது? இது சரிப்படாது என சொன்னாள் மஞ்சு. சரி, நான் உன் புருஷனுக்கு வாழ்க்கைப்படணும், அவ்வளோதானே. நீ நாளைக்கே அத்தானை அழைச்சிட்டு வா, நான் அத்தான்கிட்ட பேசுகிறேன் என்று சொன்னாள். உடனே லதா வீட்டுக்கு கிளம்பினாள். மறுநாள் தன் கணவரை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தாள். ரமேஷுக்கு மூஞ்சியெல்லாம் பூரிப்பு, வாயெல்லாம் புன்னகை. நாட்காலியில் அமர்ந்தான். அம்மாவும் அக்காவும் அருகில் இருக்க, அத்தான், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள் மஞ்சு. உன் மனசுல என்ன இருக்குதோ அப்படியே சொல்லு மஞ்சு, நான் அதுபடியே நடக்கிறேன் என பவ்வினான் ரமேஷ். அத்தான், உங்க 5 வருட தாம்பத்திய வாழ்க்கையில் அக்காவை உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல அக்கா எதுக்குமே உங்க கூட ஒத்து வரலையா என தீர்க்கமாக கேட்டாள். இந்த திடீர் கேள்வி அவனுக்கு எதிர்பார்க்காத துணுக்குற்றது. நெளிந்தான். அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லையே, ஏன் கேட்கிறேன் என்ன கேட்டான் ரமேஷ். பின்ன நீங்க 2ஆம் கல்யாணம் முடிவெடுக்க காரணம் என்ன? ஏன் உன் அக்கா சொல்லலையான்னு லதாவை பார்த்தான். என் அக்கா சொன்னா, நீங்க சொல்லுங்க. ஆமாம் என்றான் ரமேஷ். அப்போ நீங்க ஒரு குழந்தைக்கு வேண்டி என்னை மேரேஜ் பண்றீங்க, அப்படித்தானே? உங்க 2 பேர்கிட்ட யாரு குறைன்னு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தீங்களா? இல்ல, லதாக்குத்தான் குறை இருக்கும் என்றான் ரமேஷ். அப்போ நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பெற்றிருக்கீங்களா என தீர்க்கமாய் கேட்டாள் மஞ்சு. பதில் சொல்ல முடியாத முரட்டு கேள்வி. ரமேஷ் சற்று ஆடி போனான்.
லதா என தாய் அதட்டினாள். நீங்க சும்மா இருங்கம்மா, இது எனக்கும் அத்தானுக்குள்ள பிரச்சனை, நீங்க நடுவில் வராதீங்க. அக்கா மேலே தான் குறைன்னு அடித்து சொல்கிறாருன்னா அப்போ அத்தானுக்கு ஏற்கனவே குழந்தை இருக்குதுன்னு தானே அர்த்தம். இது ஆமாம் போல் இருந்தது. யாருமே வாயை திறக்கவில்லை. சரி, நீங்கள் யோக்கியன்னே வச்சுக்கலாம், இந்த விஷயத்தை விடுங்க. அப்போ உங்கள் 2 பேர்த்தில் யாருக்கு குறைன்னு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். மருத்துவ பரிசோதனையில் யாருக்கு குறை இருந்தாலும் சிகிச்சை எடுத்து அதை குணப்படுத்திக்கலாமா என கேட்க ரமேஷ் கம்மென்று இருந்தான். சரி, அதுக்கும் சம்மதம் இல்லையா? அக்காவுக்கு குறைனா நான் உங்களை கட்டிக்கிறேன், உங்களுக்கு குறைனா அவளை வேறொருத்துக்கு கட்டி வைப்பீங்களா என கேட்டாள் மஞ்சு. உடனே கோபத்தில் மஞ்சு என கத்தினான். என்ன பேச்சடி பேசுற என தாய் ஓடி வந்து மிரட்டினாள். ஊஸ் என அவளை கை நீட்டி மறைத்து தடுத்த மஞ்சு, அத்தான் கோவப்படாதீங்க, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உடனே அமர்ந்தான் ரமேஷ். உங்க மனைவியை இன்னொருத்தருக்கு கட்டி வைக்கணும்னு சொன்ன பொழுதே உங்களுக்கு கொதிக்கிறது அல்லவா? அது போலத்தானே நீங்க இன்னொருத்தையை கட்டிக்கிறேன்னு சொன்னதும் என் அக்காவுக்கு கொதிச்சிருக்கும். அத்தான், உங்களுக்கு வந்தால் ரத்தம், லதாக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அதெப்படி? மாமியார் உடைச்சா மண் சட்டி, நீங்க உடைச்சா பொன் சட்டி. அத்தான், குழந்தைங்கிறது கவலையான விஷயம்தான். 2 பேர்த்துக்கும் இல்லைன்னா உங்களை விட அக்காவுக்குத்தான் அதிக வருத்தம். அவ போற இடத்துக்கெல்லாம் கூனி குறுகி நிற்கணும். உங்களை யாரும் கேள்வி கேட்பாரு இல்லை, அக்காவைத்தான் கேட்பார். அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு ஒரு குழந்தை மாதிரின்னு சொல்லி அக்கா கூட சமாதானம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அனாதை ஆசிரமம் போய் குழந்தை வேணும்னா தத்தெடுத்துக்கலாம். இன்னொரு குழந்தை எப்படி வளருமோன்னு பயமே வேண்டாம். பிஞ்சு குழந்தைங்கள்லாம் கள்ளம் கபடு இல்லாதவங்க, நம்ம எப்படி வளர்க்குறோமோ அப்படித்தான் வளரும். அதுக்கும் ஒத்து வழியா இருக்கிற சொத்தையெல்லாம் இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அவங்க வாழ்த்துறது 10 குழந்தைக்கு பெற்றதுக்கான சமம். அப்படியும் இல்லைன்னா உங்கள் உயிரணுவை அக்காவோட கருப்பையில் செலுத்தி குழந்தை பெற்றுக்கலாம். அப்படி இல்லையா வாடகத்தாய் மூலமாக கூட குழந்தை பெற்றுக்க முடியும். என்ன பணம் தானே அதிகம் செலவாகும், அது இல்லாமனா குழந்தை பெற்றுக்க முடியும்ல. இப்படி எல்லா வசதி வாய்ப்பு இருந்தும் எதுக்கு நீங்கள் 2 பொண்டாட்டிக்கு ஆசைப்படுறீங்க? வாழ்க்கையில் குழப்பம் திண்டாட்டம் என நிறுத்தினாள். லதா, வா போகலாம் என சொல்லி ரமேஷ் இருக்கையை விட்டு எழுந்தான். என்ன அத்தான் பதில் சொல்லாமல் கிளம்புறீங்க? நல்ல நேரத்தில் நல்லது சொல்லி நீ எனக்கு கண்ணு திறந்துக்கிற. இனி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்கிறோம். உனக்கு நல்ல மனசுக்கு நானே நல்ல மாப்பிள்ளையா தேடி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வரேன் அத்தேன் என சொல்லி லதாவை கூப்பிட்டு கொண்டு நடந்தான். நேராக மருத்துவரிடம் சென்றார்கள். இருவரும் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தார்கள். அடுத்த வருடமே அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் லதா. குழந்தை இல்லை என மனைவியை குறை கூறியவன் இன்று பெண் குழந்தைக்கு அப்பா ஆகியுள்ளான். மஞ்சுவுக்கும் நல்ல இடத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தான். யாரையும் எளிதில் மலடி என கூறி காயப்படுத்தக்கூடாது. அந்த மலடிங்கிற வார்த்தை அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்வில் மறக்க முடியாத வழியை ஏற்படுத்தும். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.